Welcome to CTC Tax Education. In this session, நம்ம பார்க்க போறது how to handle GST audit. GST audit பத்தி நம்ம டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த GST audit சம்பந்தப்பட்ட செக்ஷன்ஸ் அண்ட் அதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய டெஃபினிஷன்ஸ் அண்ட் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இது ரெண்டையுமே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நம்மளாலையும் GST ஆடிட்டை நம்ம ப்ராப்பரா நம்ம கத்துக்க முடியும். இப்போ ரெண்டு செக்ஷன்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஒன்னு என்ன அப்படின்னா 59, இன்னொன்னு வந்து 39. CGST ஆக்ட் செக்ஷன் 59, CGST ஆக்ட் செக்ஷன் 39. இப்போ 59 அப்படிங்கிறது என்னன்னா செல்ஃப் அசஸ்மெண்ட் டாக்ஸ். ஜிஎஸ்டிங்கிறது ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் டாக்ஸ் அப்படிங்கிறத சொல்லுது. யாரு டாக்ஸ் பேயரோ அவருக்கான டாக்ஸை அவர் தான் வந்து கால்குலேட் பண்றதுக்கான பொறுப்பு அவருக்கு இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்றதுதான் வந்து என்னன்னா 50. பட் 39 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அந்த டாக்ஸ் அமௌண்ட்டை அந்த பர்டிகுலர் பீரியடுக்கு கரெக்டா ரிட்டர்ன்ஸ் மூலமா அவரு ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி சொல்றது இந்த 39 அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ அந்த வரி காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா மந்த்லி பேசிஸ்ல டாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்றோம். அட் த சேம் டைம் குவார்டர்லி பேசிஸ்லயும் நம்ம ரிட்டர்ன்ஸை நம்ம வந்து ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ரிட்டர்ன் நம்ம ஆனுவல் பேசிஸ்ல நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, 1 or 2 or 3. ஓகேங்களா, அது நம்மளுக்கு தெரியும். ஆனுவல் ரிட்டர்ன் அப்படிங்கிறதும் ஜிஎஸ்டில இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அட் த சேம் டைம்ஸ் இங்க நம்மளுக்கு வந்து இதை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஜிஎஸ்டி ஆடிட் எதுக்கு இருக்கு, எதுக்கு இந்த ஜிஎஸ்டி ஆடிட் அப்படிங்கிறது தனியா ஒரு செக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, எதுக்கு தனியா வந்து ஒரு ரூல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்கிறதையும் நம்ம வந்து இதோட சேர்த்து கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ரூல்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அல்லது இந்த செக்ஷன்ஸ்ல வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி கரெக்டான அமௌண்ட் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். கரெக்டான அமௌண்ட் இன் தி சென்ஸ் நம்ம டாக்ஸ் வந்து ஃபிராக்ஷன் வேல்யூல இருந்துச்சு அப்படின்னா ஃபிராக்ஷன் வேல்யூல அப்படியே நம்ம காட்டணும். ரவுண்ட் ஆஃப் பண்ற ஒரு ரைட்ஸ் கூட வந்து டாக்ஸ் பேருக்கு கிடையாது. இப்போ சிஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம வந்து ஒரு டாக்ஸ் இருக்கு. அந்த டாக்ஸ் வந்து ₹175.75 இருந்துச்சு அப்படின்னா அப்படியே தான் நம்ம காட்டணும். அதை ₹176 அப்படின்னும் அல்லது ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம வந்து ₹175 நம்ம வந்து காட்டக்கூடாது. ஸோ கரெக்டான டாக்ஸை நம்ம வந்து கால்குலேட் பண்ணி கரெக்டா நம்ம வந்து கட்டணும். சேம் டைம்ஸ் நம்ம வந்து மிஸ்டேக்கா நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா டாக்ஸை நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடவும் கூடாது. அதுதான் துல்லியமா மதிப்பீட்டு உள்ளாரா அப்படிங்கிறத பாக்குறதுக்கான ஒரு வேலை தான் வந்து இந்த ஆடிட் அப்படிங்கிறது. இப்ப இந்த ஆடிட் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி கரெக்டான அமௌண்ட்டை நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். கரெக்டான அமௌண்ட் கால்குலேட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல கவர்மெண்ட்டுக்கு எக்ஸஸா ஒரு வருமானம் வரலாம். இல்ல அப்படின்னா அந்த வருமானத்துல லாசஸ் அப்படிங்கிறது வரலாம். ஸோ வருவாய் இழப்பு அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு வரலாம். இந்த வருவாய் இழப்பை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஜிஎஸ்டி ஆக்ட் 2017ல ஆடிட் அப்படிங்கிறத செப்பரேட்டா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஆடிட் பத்தி நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சில செக்ஷன்ஸை நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த செக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய சப்செக்ஷன்ஸ் அதை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். தென் அதுல அந்த செக்ஷன்ஸ் வந்து கவர் ஆகக்கூடிய ரூல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ செக்ஷன் சப்செக்ஷன்ஸ் அண்ட் தென் ரூல் என்ன அப்படிங்கிறது அதுக்கான ரூல் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த ஆடிட்ல வந்து நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு 3 இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 13, செக்ஷன் 65, செக்ஷன் 66. ஓகேங்களா, இப்போ நீங்க ஈஸியா கூட அதை வந்து நீங்க வந்து டக்குன்னு மைண்ட்ல நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ரூல் 101 அப்படிங்கிறது தான் வந்து ஆடிட்டுக்கான ஒரு ரூலா வந்து இங்க நம்மளுக்கு இருக்கு. இப்போ செக்ஷன் 2 சப்செக்ஷன் 13 அப்படிங்கிறது என்னன்னா ஆடிட்னா என்ன, வாட் இஸ் ஆடிட் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினிஷனை சொல்றதுதான் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 13. செக்ஷன் 65 வந்து எதை சொல்லுது அப்படின்னா டாக்ஸ் அத்தாரிட்டியால பண்ணக்கூடிய ஆடிட் அப்படிங்கிறத பத்தி சொல்றது வந்து என்னன்னா செக்ஷன் 65. டாக்ஸ் அத்தாரிட்டி அவங்க தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கான ஆடிட் வந்து அவங்க தான் பண்ணணும். ஸோ செல்ஃப் அசஸ்மெண்ட் பேசிஸ்ல அந்த பர்டிகுலர் டாக்ஸ் பேயர் அல்லது ரிஜிஸ்டர்ட் பர்சன் கூட பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி சொல்லப்படுறது தான் வந்து என்னன்னா செக்ஷன் 65. அது எந்த டைம்ல நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து இந்த செக்ஷன்ஸை பத்தி நம்ம வந்து பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அடுத்து செக்ஷன் 66 இதை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் ஆடிட். ஸ்பெஷல் ஆடிட் ஏன் நடக்குது அப்ப நம்மளுக்கு வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. இந்த ஸ்பெஷல் ஆடிட்டை வந்து யாரு கண்டக்ட் பண்ணலாம், அதுக்கான ரைட்ஸ் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க, இதை எதுக்கு ஸ்பெஷல் ஆடிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த செக்ஷன்
66 அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இதுக்கான டீட்டெயிலிங் நான் வந்து அடுத்து நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். அதர்வைஸ் இந்த 3 செக்ஷன்ஸுக்கும் நம்மளுக்கு ஒரே ஒரு ரூல் குடுத்திருக்காங்க. அது வந்து என்ன அப்படின்னா 101. இந்த ரூல நம்ம பார்க்கும்போது, இந்த ரூல் ஒன்லி ஃபார் ஆடிட் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ரூல் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. இப்ப இந்த செக்ஷன்ஸ் வந்து ஒண்ணொண்ணு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப செக்ஷன் 2 சப்செக்ஷன் 13 இதுனா ஆடிட்னா என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லுது. சிம்பிள். ஆடிட்னா என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து டாக்ஸ் அமௌண்ட் எவ்வளவு பே பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்றோம். அப்படிங்கிறது வந்து ஆடிட் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஆடிட் பண்ணும்போது நம்ம வந்து யாருக்காக நம்ம வந்து ஆடிட் பண்ணி குடுக்குறோமோ, அதான் நம்ம கிளையண்ட்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர்கிட்ட இருந்து அவர் வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில ரெக்கார்ட்ஸ், ஒரு சில ரிஜிஸ்டர், தென் ஒரு சில டாக்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து அவரு கட்டியிருக்காரு அப்படின்னா அது, தென் டாக்ஸ் பே பண்ணும்போது சலான் வந்து அவரு மெயின்டெயின் பண்றாரு அப்படின்னா, அந்த சலான். இது எல்லாம் அவர்ட்ட இருந்து நம்ம வாங்கி, அதுல இருக்கக்கூடிய கிளாரிட்டி அதாவது அதுல இருக்கக்கூடிய உண்மை தன்மை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? அது கரெக்ட்டா அந்த அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணி பேமெண்ட் பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு மெயினா ஆடிட்டிங்ல பார்க்கக்கூடிய கோர்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி. அடுத்து அந்த ஜிஎஸ்டி ஆக்ட் ஜிஎஸ்டி ஆடிட் நம்ம பார்க்கும்போது, அந்த பர்ட்டிகுலர் ரிஜிஸ்டர்ட் அந்த ரிட்டர்ன்ஸ்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய டோட்டல் சேல்ஸ் டர்ன் ஓவர். அத வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். டோட்டல் சேல்ஸ் டர்ன் ஓவர் என்ன? தென் அவரு அந்த பர்ட்டிகுலர் பீரியட்ல எவ்வளவு அமௌண்ட் வந்து டாக்ஸ் கவர்ன்மென்ட்க்கு பே பண்ணியிருக்காரு. அதே அ பீரியட்ல அவர் எவ்வளவு ஐடிசி அப்படிங்கிறது கிளைம் பண்ணியிருக்காரு. ஐடிசி கிளைம் பண்ண முடியாத அமௌண்ட் எக்ஸஸா பே பண்ண அமௌண்ட் ஒரு ரீஃபண்ட் வந்து பண்ணப்பட்டிருக்கலாம். அப்படி ரீஃபண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, எவ்வளவு அமௌண்ட் வந்து அவரு ரீஃபண்ட் வந்து வாங்கியிருக்காரு. இது எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பரா கரெக்ட்டா இருக்கா? அது எல்லாமே ஒ ஒரு உண்மையா? அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறது தான் வந்து இந்த ஆடிட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இந்த ஆடிட் அப்படிங்கிறதுக்கான இந்த டீட்டெயிலிங் செக்ஷன் என்ன? செக்ஷன் 2 சப்செக்ஷன் 13 பிரிவு 2 உட்பிரிவு 13 அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப எதுக்கு நான் இதுல தமிழ்ல நான் வந்து உங்களுக்கு குடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எதையுமே நம்ம சொந்த தாய்மொழி வழியில நம்ம வந்து படிக்கும்போது, இதுல ஒரு சில வேர்டிங்ஸ் வந்து உங்களுக்கு நானே வந்து ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம இருக்கலாம். அதர்வைஸ் நீங்களே கூட புரிஞ்சுக்க முடியாம இருக்கலாம். ஆனாலும் தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு லேர்னிங் வந்து என்ன அப்படின்னா, ஒரு கரெக்ட்டான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது குடுக்குங்கிறதுனால தான் நான் தமிழ்ல இத வந்து ஃபுல்லா குடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். தென் செக்ஷன் 65 அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அடுத்த செக்ஷன். இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆடிட் சம்பந்தப்பட்ட ரூல்ஸ வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆக்ட்ட வந்து இது ஓகேங்களா? ஸோ ஆடிட் சம்மந்தப்பட்ட ரூல்ஸ். எப்படி சிஜிஎஸ்டி ஆக்ட், எஸ்ஜிஎஸ்டி ஆக்ட் அப்படின்னு இருக்கோ, அதே மாதிரி சிஜிஎஸ்டி ரூல்ஸ் அண்ட் எஸ்ஜிஎஸ்டி ரூல்ஸ் அப்படிங்கிறது தனியா இருக்கு. அந்த ரூல்ஸையும் நம்ம வந்து ப்ராப்பரா வந்து லேர்ன் பண்ணிக்கணும். அந்த ரூல்ஸ்ல வந்து என்னென்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, ரூல்ஸ் அப்படிங்கிறதே வந்து சொல்லப்பட்டிருக்கும். அட் த சேம் டைம்ஸ் வந்து அங்கே சாப்டர்ஸ் அப்படிங்கிறது நெறைய இருக்கும். இதுல ஆடிட்டுக்கான சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 13 அத்தியாயம் 13 அதாவது சாப்டர் 13 அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த 13ல ஒரு சில செக்ஷன்ஸ் அப்படிங்கிறது குடுக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து செக்ஷன் 65ல இருந்து அ ச அ செக்ஷன் 65 சப்செக்ஷன் 1ல இருந்து செக்ஷன் 65 சப்செக்ஷன் 7 வரைக்கும் ஒரு சில இன்ஃபர்மேஷன வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, டீட்டெயிலா வந்து உங்களுக்கு குடுத்திருக்காங்க. இது ஒண்ணொண்ணையும் நம்ம ப்ராப்பரா அந்த செக்ஷன் 65 சப்செக்ஷன் 1ல இருந்து 7 வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் நம்ம ப்ராப்பரா லேர்ன் பண்றது மூலமா, அத அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மூலமா அண்ட் அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ரூல்ஸ நம்ம வந்து ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மூலமா, கண்டிப்பா ஆடிட்னா என்ன? இத எப்படி நம்ம வந்து செய்யணுங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். ஸோ, இத பொறுத்தவரைக்கும் இந்த விதிகள் அப்படிங்கிறது ஒரு பயனுள்ள வழிகாட்டியா வந்து என்ன இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க ஸோ இதுதான் வந்து என்னன்னா, செக்ஷன் 65 அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சிம்பிள் ரூல் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ சிஜிஎஸ்டி ரூல்ஸ் 2017 அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கு. இத 13த் சாப்டர்ல இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ நம்ம வந்து செக்ஷன் 65 சப்செக்ஷன் 1 அதிலிருந்து செக்ஷன் 65 சப்செக்ஷன் 7 வரைக்கும் இருக்கக்கூடியத ப்ராப்பரா நம்ம வந்து லேர்ன் பண்றோங்கிற பட்சத்துல, ஈஸியா நம்ம வந்து ஆடிட் பண்றதுக்கான ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்றது தான் இந்த செக்ஷன் 65. அடுத்து செக்ஷன் 66 நம்ம வந்து பார்ப்போம். செக்ஷன் 66 அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஸ்பெஷல் ஆடிட். சிறப்பு தணிக்கை அப்படின்னு நம்ம வந்து பண்றோம். ஸோ சிறப்பு தணிக்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, யாரு பண்ணலாம் சிறப்பு தணிக்கை அப்படின்னா, ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்டோ அல்லது ஒரு காஸ்ட் அண்ட் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டன்ட்டோ வந்து பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அவங்க காஸ்ட் அக்கவுண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா? இப்ப வந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டன்ட். ஸோ காஸ்ட் அக்கவுண்டன்ட்
காஸ்ட்டை மட்டும் கால்குலேட் பண்ணக்கூடியவர் கிடையாது. அவர் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கவுண்ட்ஸும் அவர் வந்து என்ன அப்படின்னா நல்லா ப்ராப்பரா வந்து லேர்ன் பண்ணப்பட்டவர். அதனால வந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டன்ட் அப்படிதான் அவங்க நம்ம சொல்லணும். காஸ்ட் அக்கவுண்டன்ட் அப்படிங்கிறது வேற. அது வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆங்கிலேயர் வந்து கொண்டு வந்த அந்த டேர்ம் தான் வந்து என்னன்னா காஸ்ட் அக்கவுண்டன்ட் அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க. காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கவுண்டன்ட் அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க. ஐசிடபிள்யூஏ. அது இந்த சிஎம்ஏ ஆடிட்டர்ஸால வந்து ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாங்க காஸ்ட் மட்டும் நாங்க வந்து பார்க்கிறது கிடையாது. மேனேஜ்மெண்ட் அக்கவுண்ட்ஸும் நாங்க வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, நாங்க ப்ராப்பரா வந்து ஆடிட் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால வந்து நீங்க காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கவுண்டன்ட் அப்படிங்கிறத மாத்திட்டு, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டன்ட் அப்படிங்கிறது வேணும்னு சொல்லிட்டு பல போராட்டங்களுக்கு அப்புறம் வாங்கியிருக்காங்க. அதனால நம்ம காஸ்ட் அக்கவுண்டன்ட் அப்படின்னு நம்ம வந்து இனிமே சொல்ல வேணாம். காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டன்ட் அப்படிங்கிறத சேர்த்து அவங்கள நம்ம வந்து சொல்லலாம். ஸோ சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் அண்ட் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டன்ட் இவங்க தான் வந்து இந்த ஆடிட் அப்படிங்கிறது கண்டிப்பா பண்ணணும். இந்த ஆடிட் பண்றதுக்கான உத்தரவு, ஆர்டர் யாரு குடுத்திருக்கணும் அப்படின்னா, கமிஷனர் வந்து குடுத்திருக்கணும். இல்லன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து குடுத்திருக்கணும். ஸோ ஜிஎஸ்டி இருக்கக்கூடிய கமிஷனர், இல்ல அப்படின்னா அசிஸ்டன்ட் கமிஷனர். ஓகேங்களா? அதுக்கு கீழ இருக்கக்கூடிய அத்தாரிட்டிய வந்து குடுத்தா அது வேலிட் கிடையாது. ஸோ இவங்களுடைய ஆர்டரின் பேரில் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இல்லன்னா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டன்ட் தான் கண்டிப்பா வந்து இந்த ஆடிட் அப்படிங்கிறது பண்ணணும். இத பொறுத்தவரைக்கும் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி ரூல்ஸ் 2017ல இருக்கக்கூடிய ரூல் 102 அப்படிங்கிறது வந்து இதுக்கு இந்த செக்ஷனுக்கு வந்து ஒவ்வொரு செக்ஷனுக்கும் என்ன ரூல் பொருந்துது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து நம்ம ரூல் 102 அப்படிங்கிறது இங்க பொருந்துது. செக்ஷன் 66க்கு. ஸோ செக்ஷன் 66னா என்ன அப்படின்னா ஸ்பெஷல் ஆடிட். ஸ்பெஷல் ஆடிட் யாரு பண்ணலாம்? சிஏ அண்ட் சிஎம்ஏ வந்து பண்ணலாம். அட் த சேம் டைம்ஸ் அவங்க டைரக்ட்டா வந்து பண்றது கிடையாது. ஒரு கமிஷனர் இல்லன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் அவங்களுடைய ஆர்டரின் பேர்ல இந்த அ ஆடிட், ஸ்பெஷல் ஆடிட் அப்படிங்கிறது பண்றாங்க. இந்த ஸ்பெஷல் ஆடிட் சம்பந்தமாவும் நம்ம நெறைய டீட்டெயிலிங்கா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண முடியும். கண்டிப்பா நம்ம இன் ஃபியூச்சர்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இத பத்தி நீங்க இன்னும் ஃபுல்லா நீங்க வந்து ஒரு கோர்ஸ் போய் நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசையா இருந்துச்சு அப்படின்னா, எங்களுடைய சிடிசி எஜுகேஷன்ல இருந்து நாங்க ஒரு கோர்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். வர்ற வெள்ளிக்கிழமை இதுக்கான ஃபர்ஸ்ட் டே செஷன் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ண இருக்கோம். பட் இதுல வந்து லிமிட்டட் சீட்ஸ் தான் வந்து என்னன்னா அவைலபிள். அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ இதுக்கான என்ரோல்மென்ட் ஃபார்ம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அட் அதுக்கு கீழயே வந்து உங்களுக்கு எ இதுக்கான கன்டென்ட் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ என்ன நீங்க வந்து லேர்ன் பண்ண போறீங்க? இதுல என்னென்ன செக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம்? என்னென்ன ரூல்ஸ் வந்து பார்க்க போறோம்? என்னென்ன கேஸ் ஸ்டடீஸ் நம்ம வந்து பார்க்க போறோம்? தென் வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 6 இயர்ஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் நடந்திருக்கு. ஒவ்வொன்னுலயும் ஓகேங்களா? இன்வாய்ஸா இருக்கட்டும், வே பில்லா இருக்கட்டும், அட்வான்ஸ் இதா இருக்கட்டும், ஜிஎஸ்டி ஒண்ணா இருக்கட்டும். ஸோ எனிதிங் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எவ்வளவோ சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. நெறைய சேஞ்சஸ் அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா கூட வந்து ஒரு சில அப்டேட் அப்படிங்கிறத நம்ம வந்து கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான லாஸ்ட் 6 இயர்ஸ்ல என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான கன்டென்ட் வந்து நீங்க கீழ வந்து பிடிஎஃப் நான் குடுத்துருக்கேன். நீங்க வந்து அத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, உங்களுடைய லிங்க் உங்களோட பெர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே எனக்கு வந்து ஷேர் ஆகாது. ஓகேங்களா? ஸோ பிடிஎஃப் நீங்க வந்து கிளிக் பண்றீங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டவுன்லோட் அப்படிங்கிறது ஆயிடும். ஒருவேளை டவுன்லோட் ஆகல அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து ப்ராப்பரா வந்து இமெயில் ஐடி சம்திங் வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஓகேங்களா? அப்படி கேட்டுச்சு அப்படின்னா, நீங்க வந்து லாகின் பண்ணிட்டு நீங்க வந்து பண்ணுங்க. ஓகேங்களா? டவுன்லோட் அப்படிங்கிறது பண்ணிட்டு, அதுல என்னென்ன கன்டென்ட் இருக்குங்கிறது பாருங்க. ஸோ இது வந்து லிமிட்டட் சீட்ஸ். ஆ யாரு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்றாங்களோ, அத பேஸ் பண்ணி தான் வந்து என்ன அப்படின்னா, நாங்க என்ரோல்மென்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ யாரு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி. தென் அதுக்கான என்ரோல்மென்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது கீழ இருக்கு. ஸோ அதுல நீங்க வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நீங்க குடுங்க. எங்களோட அட்மிஷன் டிபார்ட்மெண்ட் வந்து இமிடியேட்டா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்குருவாங்க. இதுக்கான கோர்ஸ் ஃபீஸ் வந்து இப்போதைக்கு அந்த 10 டேஸ்க்கானது 2700. இது 10 டேஸ் அப்ப நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. இதுல வந்து நெறைய வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது நெறைய இருக்கும். ஒரு சில ஆடிட்டர்ஸ் வந்து உள்ள இருப்பாங்க. அவங்க வந்து கிளாரிட்டி அப்படிங்கிறது குடுப்பாங்க. அப்போ வந்து 10 டூ 12 டேஸ் வரைக்கும், அது 15 டேஸ் வரைக்கும் கூட இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அ தென் வந்து இந்த இடத்துல ஏன் லிமிட்டட் சீட்ஸ் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து கிளாரிட்டி அப்படிங்கிறது, டவுட்ஸ் அப்படிங்கிறது, தென் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்களும் வந்து குடுப்பீங்க. ஜாயின் பண்ணிட்டு நீங்களும் வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க குடுக்கலாம். தென் கொரீஸ் வந்து கேட்கிறவங்களுக்கு நீங்களே கூட வந்து ஆன்ஸர் கிளியரா உங்களால ஆன்ஸர் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க வந்து ஆன்ஸர் பண்ணலாம். ஸோ இதுக்கான ஸ்பேஸஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு குடுத்துருவேன். ஸோ அதனால தான் வந்து என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து லிமிட்டட் சீட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து குடுக்குறோம். அட் த சேம் டைம்ஸ் இந்த ஃபார்ம் வந்து ஆல்ரெடி ஃபில் பண்ணவங்க, அதாவது போன செஷன்ஸ்ல அட்டெண்ட் பண்ண முடியாதவங்க, இப்ப நீங்க ஃபில் பண்ண வேண்டாம். உங்களுக்கு டைரக்ட்டாவே நாங்க வந்து கால் பண்ணி சொல்லிட்டோம். நீங்க டைரக்ட்டாவே வந்து உங்களுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் அப்படி நடந்துரும். அதர்வைஸ் இப்ப நியூவா இந்த கோர்ஸ் வந்து கேள்விப்படுறீங்க.
அப்படிங்கிறவங்க மட்டும் இதுல ஃபில் பண்ணுங்க. இன்ட்ரஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து ஃபில் பண்ணா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கான ரெக்கார்டிங்ஸ்ங்கிறது அன்னன்னைக்கு வந்து உங்களுக்கு பிரைவேட் வீடியோவா நான் வந்து குடுத்துருவேன். உங்களோட மெயிலுக்கு டைரக்ட்டா வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, அன்னன்னைக்கு இல்லன்னா அடுத்த மறுநாள் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிருவோம். ஸோ அத நீங்க வந்து எப்ப வேணுமானாலும் நீங்க வந்து அக்சஸ் பண்ண முடியும். இதுக்கான மெட்டீரியல் அண்ட் பிபிடி அப்படிங்கிறது உங்களுக்கு நாங்க வந்து ப்ராப்பரா வந்து ஷேர் பண்ணிருவோம். ஸோ அத நீங்க வந்து உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸஸ்க்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் இது ஃபுல்லாவே வந்து தியரிட்டிக்கல் செஷன் தான். ஓகேங்களா. இத நான் டேலிலயோ, அது வேற ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்லயோ, போர்ட்டல்லயோ நான் வந்து இத நான் காட்ட மாட்டேன். ஸோ எல்லாமே ஒரு அ ரியல் லைஃப் டேட்டா மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் முன்னாடி தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா. ஸோ இது வந்து சிஜிஎஸ்டிக்கு இது வந்து ஜிஎஸ்டிஆர் 1ல இருக்கக்கூடிய ஃபிகர், இது வந்து ஜிஎஸ்டிஆர் 9ல இருக்கக்கூடிய ஃபிகர், ஜிஎஸ்டிஆர் 1ல இருக்கக்கூடிய ஃபிகர், டிஃபரன்ஸ் இதுன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு பிபிடி மூலமா தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எந்த ஒரு சாஃப்ட்வேரும் நான் வந்து உங்களுக்கு இத எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆடிட் அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த ஃபிகர் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஸோ இது 10 டூ 15 டேஸ் வரைக்கும் இந்த செஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். யாரு இமிடியேட்டா வந்து பேமெண்ட் பண்றாங்களோ, அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் அட்மிஷன்ஸா நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அந்த பேமெண்ட் ப்ராசஸ பேஸ் பண்ணி வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த லிமிட்டட் சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரெகுலேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதனால நீங்க ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நாங்க இமிடியேட்டா கான்டாக்ட் பண்ணுவோம். அதுல ஏதாவது கிரிட்டிக்கல் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கமெண்ட்ல வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க குடுங்க. கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை அப்படிங்கிறத நான் பண்ணிட்டு, உங்களுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத நான் குடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரியான புது புது விஷயங்கள், அதாவது புது புது நாலேட்ஜஸ் நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்க பாருங்க. மோர் தென் 200 வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் ஸ்பெஷலாவே குடுத்துருக்கேன். மோஸ்ட்லி வந்து டாக்ஸ் ரிலேட்டடா தான் நம்மளுடைய வீடியோஸ் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. டாக்ஸ் ரிலேட்டடா நீங்க வந்து டேலி சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்திலும் சரி, ரிட்டர்ன் நீங்க ஃபைல் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்திலும் சரி, ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நாம இந்த செஷன் ஃப்ரைடே செஷன்ல நம்ம டைரக்ட்டா சந்திப்போம். பாய்.